வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் நாரை யூஸ் பண்ணி வீட்டிலையே பெயிண்ட் ப்ரஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் நாரை இந்த மாதிரி சீப்பை வச்சு சீவிட்டுருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நமக்கு நார் ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வரணும். அதுக்காக தான். இது ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் பிரிஞ்சு வரணும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்க போகுது. அதனால் எனக்கு இந்த அளவுக்கு தேங்காய் நார் போதும். உங்களுக்கு பெரிய சைஸில் ப்ரஷ் வேணும் அப்படின்னா இதை விட இன்னும் அதிகமாக தேங்காய் நார் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண தேங்காய் நாரையும் திரும்ப திரும்ப சீப்பால் சீவி நமக்கு சிங்கிளாக அந்த நார் வர வரைக்கும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் இந்த பெயிண்ட்டோட அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, அது சீவாங்குச்சி வச்சு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு சீவாங்குச்சி வேண்டாம் அப்படின்னா பேப்பரை ரோல் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். நான் சீவாங்குச்சியை வச்சுட்டு செஞ்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பேப்பரை சுற்றி ஒட்டியிருக்கிறேன். பாருங்கள், சீவாங்குச்சி எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதில் இடையில அந்த மாதிரி வச்சுட்டு அந்த நாரை ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். க்ளோஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த நார் நல்லா டைட்டாக இருக்கணும் இல்லையா, நம்ம திரும்ப கழுவிட்டு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணும்போது அந்த நார் வராமல் இருக்கணுன்றதுக்காக நல்லா டைட்டாக நூலை எந்த அளவுக்கு உங்களால் டைட்டாக சுற்ற முடியுமோ அந்தளவுக்கு நூலை சுற்றிட்டு இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட தெரியலனா நார்மலாக நாட் போடுற மாதிரியும் நாட் போட்டுக்கலாம். பூக்கட்ட தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி நான் நாட் போட்டேன். நல்லா இருந்துச்சு. நாட் போட்டதுக்கப்புறம் நான் ப்ரஷ்ஷை இழுத்து பார்த்தேன். ஆனால் வரலை. நல்லாவே டைட்டாக தான் இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குகிற ப்ரஷ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் நிறைய தடவை நல்லா டைட்டாக சுற்றுனதுனால நமக்கு அது வராமல் இருக்கும். செலோ டேப்பு இந்த மாதிரி வச்சு ஒட்டினோன்னா அது வந்துடும். அதனால் நூல் சுற்றி இந்த மாதிரியே நாட் போட்டு விட்டுக்கோங்க. நம்ம சீவாங்குச்சி வச்சு செஞ்சுருக்கனால கைப்பிடி ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் மொத்தமாக வேணும் அப்படின்றதுனால நான் பேப்பரை ரோல் பண்ணி பேப்பரை அது மேலே சுற்றி விட்டேன். ஃபுல்லாக த்ரெட்டை நல்லா டைட் பண்ணி விட்டாச்சு. இப்போ மேலே நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த ப்ரஷ்ஷு, அதை லைட்டாக கரெக்டாக வச்சு சிசரை வச்சு லைட்டாக கட் பண்ணிகிட்ருக்குறேன். கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் இதாக இல்லாமல் இருந்துச்சு. அதனால் அதை சரி பண்ணியாச்சு. சரி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே அந்த சீவாங்குச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் அதுக்கு பதிலாக பேப்பரை வச்சு ரோல் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் மெலிசாக இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கைப்பிடி வச்சும் செய்யலாம். இல்லைனா கொஞ்சம் மொத்தமாக அவங்களுக்கு குச்சி இருந்துச்சுன்னா அந்த குச்சிலையும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் 4 ப்ரஷ் செஞ்சுருந்தேன். ஒரு ப்ரஷ் பார்த்திங்கன்னா நூல் வச்சு செஞ்சுருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு கரெக்டாக வரல. இப்போ நம்ம பெயிண்டிங் டைம் ஆரம்பித்தாச்சு. பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரஷ்ஷில். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது அந்த அளவுக்கு நம்ம கடையில் யூஸ் பண்ணுற ப்ரஷ் அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லை. கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அது மாதிரி இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணலாம். பட் அந்த ஓரங்கள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே நான் நார்மல் ப்ரஷ் வச்சு தான் நான் பெயிண்ட் பண்ணி முடித்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.